ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும், குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், அவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக. அதே மாதிரி ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிடலாம். அப்புறம் மழை காலத்துலேயும் இந்த மாதிரி டக்குன்னு நமக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்றளவு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து இது உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வறுக்க போகிற டைமில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அப்போ நம்ம ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் இல்லைங்களா, அதனால தான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாய் வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு இப்படி வறுத்து எடுக்கணும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் வச்சு அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா என்னோடய குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லாயிருக்கு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.